ஸோ Kmeans அல்காரிதமோட இன்டர்னல் ஒர்க்கிங்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ எப்படி வந்து அது கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணும், என்ன ஸ்டெப்ஸ்லாம் அது ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்றத பார்த்தோம். ஸோ Kmeans அல்காரிதமில் இருக்கிற ஒரு மேஜர் லிமிடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டா செட்டில் எவ்வளோ கிளஸ்டர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு யாராலுமே சொல்ல முடியாது. இன்கேஸ் டொமைன் எக்ஸ்பர்ட் இருந்தாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம். ஸோ ஒரு டேட்டா செட் யாராச்சும் உங்ககிட்ட கொடுத்து இதில் வந்து கிளஸ்டர்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து இல்லை ஃபார் ஷுவர் 2 கிளஸ்டர்ஸ் தான் இருக்கும், இல்லாட்டி 3 கிளஸ்டர்ஸ் தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம வந்து Kmeans அல்காரிதம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 டைம்ஸ் வந்து ரன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது k = 2 செட் பண்ணலாம். ஸோ 2 கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணி ரிசல்ட் கொடு அப்படின்ட்டு சொல்லலாம். செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது 3 கிளஸ்டர்ஸ் வச்சு ரன் பண்ண அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ 100 டைம் ரன் பண்ணும்போது 100 கிளஸ்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சு கொடு அப்படின்ட்டு நம்ம Kmeans அல்காரிதம் கிட்ட கொடுக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து 100 Kmeans அல்காரிதம் வந்து ரன் பண்ணியிருக்கோம். நம்ம கிட்ட வந்து இப்போ ஒரு மாடலும் வந்து ஒரு செட் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம எந்த கிளஸ்டர்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இவாலுவேஷன் க்ரைட்டீரியா வேணும். ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டா செட் வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இங்கே வந்து லேபிள்டு டேட்டா செட் கிடையாது. ஸோ நம்ம கிட்ட வந்து ஃபைனலாக 2 கிளஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிளஸ்டர்ஸில் வந்து இது மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த கிளஸ்டர்ஸோட குவாலிட்டியை வந்து நம்ம அசஸ் பண்ணலாம். குவாலிட்டினா ஒன்றும் இல்லை, கிளஸ்டர் 1ல வந்து சிமிலர் டேட்டா பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும். அதாவது சிமிலர் பேட்டர்ன்ஸ் உள்ள டேட்டா பாயிண்ட்ஸ் தான் வந்து கிளஸ்டர் 1ல இருக்கணும். அண்ட் கிளஸ்டர் 2ல வந்து சிமிலர் பேட்டர்ன்ஸ் உள்ள இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் தான் வந்து கிளஸ்டர் 2ல இருக்கணும். சம்மந்தமே இல்லாத டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஒரு கிளஸ்டரில் ஃபார்ம் ஆகி இதுதான் வந்து ஒரு கிளஸ்டர் அப்படின்ட்டு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சா அது வந்து நம்மளுக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஸோ எப்படி வந்து ஃபைனலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அந்த கிளஸ்டரோட குவாலிட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து நிஜமாவே வந்து சிமிலர் பேட்டர்ன் உள்ள டேட்டா பாயிண்ட்ஸா இல்லாட்டி சம்மந்தமே இல்லாத டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு கிளஸ்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 2 இவாலுவேஷன் க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியா, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலுவெட் ஸ்கோர். ஸோ அதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதமில் இவாலுவேஷன் க்ரைட்டீரியா வந்து டிஃப்ரெண்ட் இவாலுவேஷன் க்ரைட்டீரியாஸ் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ரெஷன் டாஸ்கில் வந்து மீன் ஸ்கொயர்ட் எரர், ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் கிளாசிஃபிகேஷன் டாஸ்கில் வந்து அக்யூரசி, ப்ரெசிஷன், ரிகால், F1 ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைனிங் பண்ணுவோம். ஸோ ட்ரைனிங் பண்ண அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு மாடல் கிடச்சிருக்கும். அண்ட் அந்த மாடலில் வந்து ஒரு அன்சீன் டேட்டா பாயிண்ட்டை வந்து இன்புட்டாக பாஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டெஸ்ட் டேட்டா செட். ஸோ இன்புட்டாக பாஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண சொல்லுவோம். ஸோ நம்மளோட ப்ரெட் இதுதான். அண்ட் நம்மக்கிட்ட வந்து இந்த டெஸ்ட் பாயிண்ட்டோட ஆக்சுவல் வேல்யூவும் இருக்கும். ஸோ டெஸ்ட்டோட ஆக்சுவல் வேல்யூ இருக்கும். ஸோ இதையும் கம்பேர் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இந்த ரெக்ரெஷனில் வந்து மீன் ஸ்கொயர்ட் எரர் இல்லாட்டி ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கிளாசிஃபிகேஷன் டாஸ்கில் வந்து அக்யூரசி, ப்ரெசிஷன், ரிகால் அண்ட் F1 ஸ்கோர் யூஸ் பண்ணுவோம். இப்போ Kmeans வந்து ஒரு அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம். ஸோ அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம்னா வந்து நம்மக்கிட்ட வந்து லேபிள்டு டேட்டா செட் இருக்காது. ஸோ நம்மக்கிட்ட வந்து வெறும் டேட்டா பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த லேபிள் அதாவது டெஸ்ட் வந்து இருக்காது. ஸோ அன்சூப்பர்வைஸ்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து ரிக்ரெஷனில் இருக்கிற இந்த இவாலுவேஷன் மெட்ரிக்கும் யூஸ் பண்ண முடியாது, கிளாசிஃபிகேஷனில் இருக்கிற இந்த மெட்ரிக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக தான் வந்து நம்ம அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் இந்த கிளஸ்டர் குவாலிட்டியை இவாலுவேட் பண்ணுறதுக்கு இனர்ஷியா அண்ட் சிலுவெட் ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 மெட்ரிக் பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இனர்ஷியா மெட்ரிக் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இனர்ஷியா மெட்ரிக்கோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து tries to minimize the within cluster sum of squares. ஸோ இந்த இனர்ஷியா வந்து நம்ம WCSS அப்படின்ட்டு கூட சொல்லுவோம். ஸோ WCSS-ஓட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா within cluster sum of squares. இந்த within cluster sum of squaresனா என்ன அண்ட் அதை எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா within அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இனர்ஷியா அண்ட் சிலுவெட்டோட டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே within அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குல்ல, ஸோ இந்த within அப்படின்ட்டு இருக்கிற இந்த வேர்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இனர்ஷியா ஸ்கோரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலைஸ்ட் ஃபார்முலா. இதை வந்து லேட்டராக வந்து டீபக் பண்ணலாம், ஏன் வந்து இது மாதிரி 2 சம்மேஷன் சிம்பிள் இருக்குன்ட்டு. இந்த ஜென்ரலைஸ்ட் ஃபார்முலாவோட ஒரு சிம்பிளிஃபைட் வெர்ஷன் தான் வந்து இந்த ஃபார்முலா. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே ஃபார்முலா தான், பட் சிம்பிளாக வந்து நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா செட் இருந்துச்சு. அந்த ஸ்டூடெண்ட் டேட்டா செட்டில் வந்து 2 கிளஸ்டர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். இதுதான் வந்து கிளஸ்டர் 1 அண்ட் இந்த சர்க்கிள் தான் வந்து கிளஸ்டர் 2. ஸோ இனர்ஷியா வந்து வில் மினிமைஸ் த வித்தின் கிளஸ்டர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளஸ்டர் 1 மட்டும் எடுத்துப்போம் இனர்ஷியா. இந்த கிளஸ்டர் 1ல வந்து டோட்டலாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது? 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. P1, P2, P3 அண்ட் P4. அது எல்லாமே வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்ஸோட சென்டர் ரீஜன் தான் வந்து இந்த C1. ஸோ centroid 1.
அண்ட் இப்போ இந்த கிளஸ்டர் 2 போகலாம். இங்கேயும் வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, P1 P2 P3 P4 அண்ட் இந்த 4 பாயிண்ட்ஸோட சென்டர் ரீஜன் தான் வந்து இந்த C2. ஸோ இந்த கிளஸ்டர் 1 அண்ட் கிளஸ்டர் 2 கம்பேர் பண்ணும்போது கிளஸ்டர் 1ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்கேட்டர் ஆகியிருக்கு. ஸோ அதாவது இந்த சென்டர் ரீஜனில் கிட்ட இல்லை, ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த P4 பாயிண்ட் வந்து கிட்ட இல்லை, P1 P3 அண்ட் P2 தான் வந்து லைட்டாக கிட்ட இருக்குது, இந்த centroid 1 கிட்ட இருக்குது. ஸோ நம்மளோட அந்த பெட்ரோல் பங்க் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து person 1 person 2 person 3 வீடோட லொக்கேஷன் தான் வந்து இந்த பெட்ரோல் பங்கோட கிட்ட இருக்கு. person 4 வந்து இந்த பெட்ரோல் பங்க் லொக்கேஷனுக்கு போயிட்டு தான் வந்து பெட்ரோல் போடுவாங்க. ஆனால் ஸ்டில் இந்த person 4 வந்து இந்த பெட்ரோல் பங்க் லொக்கேஷனோட கிட்ட இல்லை, ரொம்ப தூரமாக இருக்காங்க. ஸோ இப்போ இந்த செகண்ட் கிளஸ்டர் எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சென்ட்ராய்டு 2 கிட்ட இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த பெட்ரோல் பங்க் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த person 1 person 2 person 3 person 4 எல்லாமே வந்து இந்த பெட்ரோல் பங்க் லொக்கேஷனுக்கு போயிட்டு தான் வந்து பெட்ரோல் போடுவாங்க. அண்ட் இந்த பெட்ரோல் பங்க் லொக்கேஷன் வந்து இந்த 4 பர்சன்ஸோட ஹவுஸ் லொக்கேஷனுக்கு கிட்ட இருக்கு, ரொம்ப தூரமாக இல்லை. இந்த 0.4 வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கு, பட் கம்பேர்ட் டு திஸ் கிளஸ்டர் இந்த கிளஸ்டரில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த centroid 2 கிட்ட இருக்கு. ஸோ அதனால இனர்ஷியா ஸ்கோர் வந்து இந்த கிளஸ்டருக்கு வந்து கம்மியாக இருக்கும் அண்ட் இனர்ஷியா ஸ்கோர் வந்து இந்த கிளஸ்டருக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி வந்து இனர்ஷியா ஸ்கோரை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கிளஸ்டரை மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் எடுத்துக்கிட்டு இந்த கிளஸ்டரில் வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ட் ஒரு சென்ட்ராய்டு லொக்கேஷன் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் P1 அண்ட் C1 மெஷர் பண்ணுவோம். இதுக்கு வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸோட யூக்ளிடியன் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இங்கே கேப்சர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் P1 அண்ட் C1 வந்து 1. ஸோ டிஸ்டன்ஸை வந்து இங்கே எழுதிட்டு அதை வந்து ஸ்கொயர் பண்ணிடணும். ஸோ அதனால தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் PI, CI தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் P2 அண்ட் C2 இதுவும் வந்து ஜஸ்ட் ஃபார் சிம்பிளிசிட்டி 1 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. அகைன் 1 ஸ்கொயர் போட்டுக்குவேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் P3 அண்ட் C1 அகைன் 1, இதையும் வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் P4 அண்ட் C3 இது ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால இங்கே வந்து 1 போடாமல் நான் 3 ஸ்கொயர் 3ன்னு கொடுத்துருக்கேன் அண்ட் இதையும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம். ஸோ இந்த 4 வேல்யூஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆல் பாயிண்ட்ஸ் அண்ட் சென்ட்ராய்டு 1. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சம் பண்ணிட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். இங்கே வந்து டோட்டலாக 4 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால 4. ஸோ இதோட வேல்யூ தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட வேல்யூ வந்து 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர். ஸோ 3 + 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ 3 + 9 வந்து 12. 12 டிவைடட் பை 4 வந்து 3. ஸோ இனர்ஷியா ஸ்கோர் ஃபார் கிளஸ்டர் 1 வந்து 3. இப்போ இனர்ஷியா ஸ்கோர் ஃபார் கிளஸ்டர் 2 என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ அகைன் நம்ம இதே ஸ்டெப்ஸ் தான் இங்கே ஃபாலோ பண்ணோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 0.1 அண்ட் கிளஸ்டர் சென்ட்ராய்ட் C2, distance between 0.2 and centroid C2, distance between 0.3 and centroid 2, distance between 0.4 and centroid 2. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிட்ட இருக்கனால அகைன் இதுக்கும் வந்து 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த P4 வந்து இதோட கொஞ்சம் ஃபாராக இருக்கனால இங்கே வந்து 1 ஸ்கொயர் கொடுக்காம 2 ஸ்கொயர் கொடுத்துட்றேன். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளிசிட்டிக்காக இது மாதிரி ஒரு வேல்யூஸ் டம்மியாக நானே ஆட் பண்ணியிருக்கேன். டிவைடட் பை 4 இங்கே வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்கனால 4. ஸோ இதோட ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 + 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ 7 டிவைடட் பை 4. ஸோ 7 டிவைடட் பை 4 வந்து 1.7. ஸோ இப்போ இனர்ஷியா ஸ்கோர் ஃபார் செகண்ட் கிளஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.7. ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி கிளஸ்டர் 2ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சென்ட்ராய்ட் 2 கிட்ட இருக்கிறதுனால இனர்ஷியா ஸ்கோர் வந்து இதுக்கு கம்மியாக இருக்குது 1.7. அண்ட் இனர்ஷியா ஸ்கோர் ஃபார் கிளஸ்டர் 1 வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா கிளஸ்டர் 1ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சென்ட்ராய்டு அதோட சென்ட்ராய்டுக்கு கிட்ட இல்லை, கொஞ்சம் ஃபாராக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே இனர்ஷியா ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 இனர்ஷியா ஸ்கோரையும் நம்ம சம் பண்ணோம். ஸோ அதனால தான் இருக்கிற இந்த ப்ளஸ் சைன். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4.7. ஸோ இந்த 4.7 எதை ரிப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இனர்ஷியா ஸ்கோர் வந்து நம்ம கிளஸ்டர் குவாலிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஸ்கோர் வந்து ஒரு ரொம்ப ஹை வேல்யூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேர்ஸ்ட் கிளஸ்டர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது Kmeans அல்காரிதம் வந்து சம்மந்தமே இல்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி நம்மளுக்கு கிளஸ்டர்ஸ்ன்ட்டு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இனர்ஷியா ஸ்கோர் வந்து லோவாக இருந்துச்சுன்னா Kmeans அல்காரிதம் வந்து ஃபைனலாக நம்மளுக்கு கொடுத்துருக்க கிளஸ்டர் வந்து ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் கிளஸ்டர்ஸ், அதாவது இந்த கிளஸ்டர்ஸ்குள்ளே இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து சிமிலர் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இனர்ஷியா. இது வந்து ஒரு ஹைப்பர் பேராமீட்டர் இன் Kmeans கிளஸ்டரிங். ஸோ ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கிளஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம தான் வந்து சொல்லணும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ கிளஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு தெரியலனா ஃபர்ஸ்ட் வந்து
k is equal to 1 அப்படின்ட்டு செட் பண்ணிட்டு மாடலை வந்து ட்ரெயின் பண்ணலாம். ஸோ k is equal to 1னா நம்ம டேட்டா செட்டில் ஒரே ஒரு கிளஸ்டர் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு கிளஸ்டர். இதுதான் வந்து நம்ம டேட்டா செட்டில் இருக்க பாயிண்ட்ஸ். இந்த கிளஸ்டரோட சென்டர் ரீஜன் வந்து இதுதான், இந்த பிளாக் கலர் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சென்ட்ராய்டோட கிட்ட இருக்கா தூரமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ வேரியன்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. வேரியன்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஸ்ப்ரெட்னஸ் ஆஃப் டேட்டா. ஸோ ஸ்ப்ரெட்னஸ் ஆஃப் தீஸ் டேட்டா பாயிண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் கிளஸ்டர் சென்ட்ராய்டு வந்து இஸ் ஹை. ஸோ எல்லாமே தூரமாக இருக்கிறதுனால இங்கே வேரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கே வேல்யூ கம்மியாக இருக்கும்போது நம்மளோட WCSS ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ கே வேல்யூ 2வா மாற்றிக்கலாம். கே வேல்யூ 2னா நம்ம டேட்டா செட்டில் 2 கிளஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து 2 கிளஸ்டர்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கிளஸ்டர் 1 அண்ட் இதுதான் வந்து கிளஸ்டர் 2. ஸோ இப்போ கிளஸ்டர் 2ல பார்த்தீங்கன்னா வந்து வேரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் வந்து இந்த கிளஸ்டர் 2ஓட சென்ட்ராய்டோட கிட்ட இருக்குது. அண்ட் கிளஸ்டர் 1ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் வந்து இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் வந்து இந்த கிளஸ்டர் சென்டர் C1ஓட தூரமாக இருக்குது. இந்த 2 பாயிண்ட் வந்து கொஞ்சம் கிட்ட இருக்குது. ஸோ k is equal to 2 இருக்கும்போது நம்மளோட WCSS ஸ்கோர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது when compared to this WCSS ஸ்கோர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே WCSS ஸ்கோர் வந்து 100 இருக்குது அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ k is equal to 2 இருக்கும்போது நம்மளோட WCSS ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 90 இருக்குது அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ k is equal to 3 இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ k is equal to 3னா நம்ம டேட்டா செட்டில் வந்து 3 கிளஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ 3 கிளஸ்டர்ஸ் இருக்கும்போது எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுமே வந்து அந்த கிளஸ்டரோட சென்ட்ராய்டோட கிட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து கிளஸ்டர் 1, இது கிளஸ்டர் 2, இது கிளஸ்டர் 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் 1ல வேரியன்ஸ் அதிகமாக இல்லை. அதாவது இந்த எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் கிளஸ்டர் 1ஓட சென்ட்ராய்டோட கிட்ட இருக்கு. அதேமாதிரி கிளஸ்டர் 2ல பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் இந்த கிளஸ்டர் 2ஓட சென்ட்ராய்டோட கிட்ட இருக்கு. கிளஸ்டர் 3ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் தான் இருக்கு, அதுவும் வந்து அந்த சென்ட்ராய்டோட கிட்ட இருக்கு. ஸோ இங்கே வந்து வேரியன்ஸ் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இதோட WCSS ஸ்கோர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுமே வந்து அந்த கிளஸ்டரோட சென்ட்ராய்டோட கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஸ்கோர் வந்து 20 இருக்கும் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ கேவோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். கேவோட வேல்யூ வந்து 4. கேவோட வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளோட WCSS ஸ்கோர் வந்து இன்னும் லோவாக வந்து மாறிடும். ஏன்னா நம்மகிட்ட இப்போ ஃப்ளோ கிளஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறோம். இதுதான் வந்து கிளஸ்டர் 1, இதுதான் வந்து கிளஸ்டர் 2, கிளஸ்டர் 3 அண்ட் கிளஸ்டர் 4 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் பிளாட் கம்பேர் பண்ணும்போது இந்த லாஸ்ட் பிளாட்ல பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுமே வந்து கிளஸ்டர் சென்ட்ராய்டோட ரொம்ப கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டரை வந்து 2 கிளஸ்டராக வந்து இங்கே நம்ம பிரிச்சிட்டோம். ஸோ அதனால வந்து வேரியன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப கம்மியாயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளஸ்டர் 3ஓட வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதோட சென்ட்ராய்டோட ரொம்ப கிட்ட இருக்குது. கிளஸ்டர் 4ஓட வேரியன்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து இந்த சென்ட்ராய்டோட ரொம்ப கிட்ட இருக்குது. அதனால WCSS ஸ்கோர் வந்து இன்னும் ரொம்ப லோ ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஆயிரும் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம், as k increases WCSS ஸ்கோர் decreases. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் will be very close to its cluster. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 k is equal to 4 எடுத்துக்கலாம் and k is equal to 1 எடுத்துக்கலாம். இங்க இருக்கிற இந்த 8 பாயிண்ட்ஸ் வந்து இந்த கிளஸ்டரோட கிட்ட இல்ல, ரொம்ப தூரமா இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 4 கிளஸ்டர்ஸ் இருக்கு. இந்த 4 கிளஸ்டர்ஸ்ல இருக்க இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அதோட கிளஸ்டர் சென்ட்ராய்டோட ரொம்ப கிட்ட இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இங்க வேரியன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம இங்க சொல்றோம். ஸோ வேரியன்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஸ்ப்ரெட்னஸ் ஆஃப் டேட்டா ஃப்ரம் த கிளஸ்டர் சென்ட்ராய்ட்ஸ். நெக்ஸ்ட் சிலபட் மெட்ரிக் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த சிலபட் மெட்ரிக் வந்து அகைன் கிளஸ்டர் குவாலிட்டியை மெஷர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சிலபட் ஸ்கோர் அண்ட் இனர்ஷியா ஸ்கோருக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிலபட் ஸ்கோர் வந்து நேபரிங் கிளஸ்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணோம் டு மெஷர் த கிளஸ்டர் குவாலிட்டி. இனர்ஷியா வந்து நேபரிங் கிளஸ்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணாது. ஸோ எப்படி வந்து சிலபட் ஸ்கோர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபட் மெட்ரிக்கோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா measures how close a point is to the other points in its own cluster compared to the points in the neighboring clusters. ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ சிலபட் ஸ்கோரோட வேல்யூ வந்து -1 to +1 இந்த ரேஞ்சில் மட்டும்தான் இருக்கும். ஸோ +1 அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்கோர் கிடைச்சிச்சுன்னா நம்ம கிட்ட வந்து குட் குவாலிட்டி ஆஃப் கிளஸ்டர்ஸ் இருக்கு. அதாவது கிளஸ்டர்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நேபரிங் கிளஸ்டர்ஸோட கிட்ட இல்லை அப்படின்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ஸ்கோர் 0 அப்படின்ட்டு கிடைச்சிச்சுன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு ஆவரேஜ் குவாலிட்டியான கிளஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு கிளஸ்டர்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நேபரிங் கிளஸ்டரோட கொஞ்சம் கிட்ட இருக்கு அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் நம்மளுக்கு வந்து சிலபட் ஸ்கோர் வந்து -1 அப்படின்ட்டு கிடைச்சிச்சுன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு worst செட் ஆஃப் கிளஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ
எப்படி வந்து இப்போ சிலபஸ் ஸ்கோர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ பார்க்கலாம். இனர்ஷியா அண்ட் WCSSக்கு வந்து எப்படி ஒரு ஃபார்முலா இருந்துச்சோ அதே மாதிரி சிலபஸ் ஸ்கோருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டோட்டலாக வந்து 2 கிளஸ்டர்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் கிளஸ்டர்ல வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்கு, செகண்ட் கிளஸ்டர்ல வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து சிலபஸ் ஸ்கோர் ஃபார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிலபஸ் ஸ்கோர் ஃபார் செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட், ஃபிஃப்த், சிக்ஸ்த் அண்ட் செவன்த். ஸோ எல்லா பாயிண்ட்டுக்குமே வந்து நம்ம சிலபஸ் ஸ்கோரை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு எப்படி சிலபஸ் ஸ்கோரை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் 1 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இது வந்து பாயிண்ட் 2, 3, 4, 5, 6 அண்ட் 7. இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா வந்து 2 பார்ட் இருக்கு, AI அண்ட் BI. ஸோ டினாமினேட்டர்லையும் வந்து AI அண்ட் BI தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ AI வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கரண்ட் பாயிண்ட் அண்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் இன் த சேம் கிளஸ்டர். ஸோ ஏஐல வந்து இந்த கிளஸ்டருக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ எந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோம். இதோட வேல்யூ வந்து 5. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் ஃபோர்த் பாயிண்டோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோம். இதோட வேல்யூ வந்து 5 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஆவரேஜ் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ டிவைடட் பை 3. ஸோ இதோட ரிசல்ட் வந்து 5. ஸோ இதுதான் வந்து AI. ஸோ AI மெஷர்ஸ் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் I. இங்கே பாயிண்ட் I என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நம்ம எந்த பாயிண்டோட சிலபஸ் ஸ்கோர் வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இங்கே பாயிண்ட் I வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது. திஸ் இஸ் ஆல் அதர் பாயிண்ட்ஸ் இன் த சேம் கிளஸ்டர். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் 1 அண்ட் பாயிண்ட் 2 மெஷர் பண்ணோம், பாயிண்ட் 1 அண்ட் பாயிண்ட் 3 மெஷர் பண்ணோம், பாயிண்ட் 1 அண்ட் பாயிண்ட் 4 மெஷர் பண்ணோம். ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் எடுத்து இதுதான் வந்து ஏஐயோட வேல்யூ. இப்போ பிஐயோட வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். அகைன் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டு நேபரிங் கிளஸ்டர்ல இருக்கிற பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் 1 அண்ட் பாயிண்ட் 5. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 10 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் 1 அண்ட் பாயிண்ட் 6 இது வந்து again 10 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் 1 அண்ட் பாயிண்ட் 7 இது வந்து 20 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைடட் பை 3. ஸோ நம்மளுக்கு வந்து 40 டிவைடட் பை 3 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இது வந்து 13.3. ஸோ இந்த ஸ்கோரில் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ஏஐயோட வேல்யூ கிடைச்சிச்சு, பிஐயோட வேல்யூ கிடைச்சிச்சு. ஸோ இப்போ இந்த 2 வேல்யூஸை இங்கே வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஸோ சிலபஸ் ஸ்கோர் ஃபார் பாயிண்ட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து BI மைனஸ் AI. ஸோ சிம்பிளிசிட்டிக்காக நான் இங்கே டெசிமலை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ 13.3 வந்து 13.3ல 0.3 நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுறதுக்காக. அண்ட் ஏஐயோட வேல்யூ வந்து 5 டிவைடட் பை மேக்ஸ் ஆஃப் AI, BI. ஸோ மேக்ஸ் ஆஃப் 13 அண்ட் 5 வந்து 13. ஸோ இஸ் ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 13. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டெசிமல் வேல்யூல ஒரு ஸ்கோர் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 7 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இல்லை 0.6 கிட்ட வரும். ஸோ சிலபஸ் ஸ்கோர் ஃபார் பாயிண்ட் 1 வந்து 0.6. ஸோ இது மாதிரி இதே ஸ்டெப் வந்து நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்கும் வந்து மெஷர் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் செகண்ட் பாயிண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் செகண்ட் பாயிண்ட் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணோம். அதுதான் வந்து AI. ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் செகண்ட் பாயிண்ட் அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் செகண்ட் பாயிண்ட் அண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் செகண்ட் பாயிண்ட் அண்ட் செவன்த் பாயிண்ட் வந்து கால்குலேட் பண்ணோம். அதுதான் நம்மளுக்கு BI. ஸோ AI அண்ட் BIயோட வேல்யூஸை இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு சிலபஸ் ஸ்கோர் ஃபார் செகண்ட் பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 0.5 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதே ஸ்டெப் தான் வந்து நம்ம மிச்சம் இருக்கிற மற்ற பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணி அதோட ரெஸ்பெக்டிவ் சிலபஸ் ஸ்கோரை வந்து கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக நம்மளுக்கு வந்து 7 ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்கோர், இதுக்கு ஒரு ஸ்கோர். ஸோ டோட்டலாக வந்து நம்மகிட்ட வந்து 7 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால 7 சிலபஸ் ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த 7 ஸ்கோர்ஸை வந்து நம்ம சிங்கிள் வேல்யூவாக ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அதோட மீன் வேல்யூ வந்து எடுக்கணும். ஸோ எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து சம் பண்ணிட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 7 பாயிண்ட்ஸ் இருக்கா. ஸோ 7. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கோர் வந்து கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கோரோட ரேஞ்ச் வந்து -1 to +1 இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ 2 or
-2 or +2 இதை இப்படி ஸ்கோர்ஸ்லாம் இருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஸ்கோர் வந்து வில் பி பிட்வீன் த ரேஞ்ச் -1 and +1. ஸோ இப்படி தான் வந்து நம்ம சிலபஸ் ஸ்கோரை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து ஸ்கோர் கிடைச்சிருச்சா? ஸோ இப்போ இந்த ஸ்கோரை வந்து நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்மளோட ஸ்கோர் வந்து +1 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட வந்து குட் குவாலிட்டி ஆஃப் கிளஸ்டர்ஸ் இருக்கு. 0 இருந்துச்சுன்னா, ஸோ குட் குவாலிட்டி ஆஃப் கிளஸ்டர்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த கிளஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ cluster 1 and cluster 2. ஸோ இங்கே வந்து குட் குவாலிட்டி ஆஃப் கிளஸ்டர்ஸ் இருக்கு. எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து இந்த சென்டர் ரீஜன்ல இருக்கு அண்ட் இந்த 3 பாயிண்ட்ஸுமே வந்து இந்த சென்டர்ல இருக்கு அண்ட் இந்த பாயிண்ட்டும் வந்து கிட்ட இல்லை, ஸோ தூரமா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் கிளஸ்டர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து சிலபஸ் ஸ்கோர் வந்து 0 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா வந்து இந்த 2 கிளஸ்டர்ஸுமே வந்து ரொம்ப கிட்ட இருக்கு அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 0னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸோட டிசிஷன் பவுண்டரி வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு த டிசிஷன் பவுண்டரி ஆஃப் த நேபரிங் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட் வந்து இந்த செகண்ட் கிளஸ்டரோட டிசிஷன் பவுண்டரிக்கு கிட்ட இருக்கு. ஸோ அதனால ஸ்கோர் வந்து 0 வந்துச்சுன்னா சாம்பிள் இஸ் வெரி க்ளோஸ் டு த டிசிஷன் பவுண்டரி பிட்வீன் த 2 நேபரிங் கிளஸ்டர்ஸ் அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வந்து -1 அப்படின்ட்டு கிடைச்சிச்சுன்னா samples might have been assigned to the wrong clusters. ஸோ நம்ம வந்து ஒரு worst cluster வந்து ஃபைனலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து திருப்பியும் மாடலை வந்து நல்லா ஃபைன் டியூன் பண்ணோம். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வந்து -1 வந்துச்சுன்னா, ஸோ இதுதான் வந்து சிலபஸ் ஸ்கோர். ஸோ இப்போ சிலபஸ் ஸ்கோர் வந்து எப்படி நம்ம வந்து கிராஃபாக பிளாட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து இனர்ஷியாக்கு வந்து நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணோமோ அதே மாதிரி சிலபஸ் ஸ்கோருக்கும் வந்து நம்ம ஒரு கிராஃப் வந்து பிளாட் பண்ணலாம். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் கே வேல்யூஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் கே வேல்யூவோட சிலபஸ் ஸ்கோரை வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ்ல வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா செட் நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த டேட்டா செட்டில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து k = 1 வந்து செட் பண்ணிட்டு அந்த டேட்டா செட் வச்சு அந்த Kmeans கிளஸ்டரிங் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சிலபஸ் ஸ்கோர் கிடைக்கும். அந்த சிலபஸ் ஸ்கோரை வந்து நம்ம இங்கே பிளாட் பண்ணிடலாம். அதேமாரி k = 2ன்னு செட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணிட்டு அதோட சிலபஸ் ஸ்கோரை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து இந்த கிராஃப்ல வந்து பிளாட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 10 k வேல்யூஸ்க்கு வந்து 10 மாடல்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் மாடலோட சிலபஸ் ஸ்கோரை வந்து நம்ம இங்கே பிளாட் பண்ணிடலாம். இங்கே வந்து நம்மளுக்கு இனர்ஷியா மாதிரி எல்போ கர்வ் கிடைக்காது, பட் இதோட ஆப்போசிட் கிராஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ வந்து பீக் ஆகிட்டே போயிட்டு சடனாக வந்து ஒரு ட்ராப் நடக்கும். ஸோ எந்த இடத்துல வந்து சடனாக நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ராப் வந்து கிடைச்சிருக்கோ அந்த வேல்யூ ரிப்ரசென்ட் பண்ணுற கே வேல்யூ தான் வந்து நம்ம வந்து ஃபைனல் கே வேல்யூவாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கே வேல்யூ வந்து 2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம டேட்டா செட்டில் வந்து 2 கிளஸ்டர்ஸ் வந்து வச்சு நம்ம வந்து ட்ரெயின் பண்ணால் நம்மளுக்கு வந்து குட் குவாலிட்டி ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிலபஸ் ஸ்கோர். ஸோ இப்போ சிலபஸ் ஸ்கோர் அண்ட் இந்த இனர்ஷியா எல்போ மெத்தடோட கிராஃப் வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ எல்போ கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எல்போ பாயிண்ட் அண்ட் சிலபஸ் ஸ்கோரோட கிராஃபில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சடனாக வந்து ஒரு ட்ராப் கிடைக்குதோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் அந்த பர்டிகுலர் பாயிண்டோட ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான கே வேல்யூ அப்படின்ட்டு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இனர்ஷியா இஸ் நாட் அ நார்மலைஸ்ட் மெட்ரிக் அண்ட் சிலவட் இஸ் அ நார்மலைஸ்ட் மெட்ரிக். ஸோ சிலவட் ஏன் நார்மலைஸ்ட் மெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா வந்து இதோட வேல்யூ வந்து வில் பி பிட்வீன் -1 to +1 அண்ட் இனர்ஷியா எல்போ மெத்தட் மூலமா கிடைச்ச அந்த ஸ்கோர் வந்து வில் நாட் பி பிட்வீன் திஸ் ரேஞ்ச். அதோட ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது 1ன்னு இருக்கும், இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் 100 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ Kmeans கிளஸ்டரிங் மாடலோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்சிட்டிவ் டு இனிஷியலைசேஷன் ப்ராசஸ். சென்சிட்டிவ் டு இனிஷியலைசேஷன் ப்ராசஸ்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து ஒரு டேட்டா செட் இருக்குல்ல. ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா செட் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டா செட்டில் இருக்க பாயிண்ட்ஸை வந்து நம்ம இப்படி பிளாட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 ரேண்டம் கிளஸ்டர் சென்ட்ராய்ட்ஸை வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணோம். ஸோ இது மாதிரி நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணும்போது இது வந்து சென்சிட்டிவ் டு இனிஷியலைசேஷன் ப்ராசஸ். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து 2 கிளஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அசியூம் பண்ணுறோம் அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து இந்த ரேண்டம் சென்ட்ராய்ட் 1 அண்ட் ரேண்டம் சென்ட்ராய்ட் 2 வந்து ரொம்ப ஃபாராக இருக்கும். ரெண்டுமே வந்து கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து குட் குவாலிட்டி ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து சீக்கிரமாக கிடைக்காது. ஸோ அதனால தான் இங்கே சென்சிட்டிவ் டு இனிஷியலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரேண்டம் இனிஷியலைசேஷன் யூஸ் Kmeans ++. ஸோ Kmeans ++ அப்படின்ட்டு இன்னொரு அல்காரிதம் இருக்குது. ஸோ நம்ம ரேண்டமாக வந்து 2 சென்ட்ராய்டை வந்து சூஸ் பண்ணாமல் Kmeans ++ அப்படின்ட்டு இன்னொரு அல்காரிதம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனோட ரேண்டம் சென்ட்ராய்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லிமிடேஷன். செகண்ட் லிமிடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து K-means clustering works well when data is well separated and spherical or circular in shape. ஸோ இன்கேஸ் நம்ம டேட்டா செட்டில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிளாட் பண்ணும்போது நம்மளுக்கு இது மாதிரி வியர்டான ஷேப்ஸ் வந்துச்சுன்னா இது மாதிரியான டேட்டா செட்டில் வந்து K-means அல்காரிதம் வந்து அதால் கரெக்டான கிளஸ்டர்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இன்கேஸ் அது கண்டுபிடிச்சி தந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதுதான் வந்து இந்த செகண்ட் லிமிடேஷன். ஸோ தேர்ட் லிமிடேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சென்சிட்டிவ் டு அவுட்லயர்ஸ். ஸோ K-means கிளஸ்டரிங்கில் வந்து நம்ம வந்து ஹார்ட் கிளஸ்டரிங் பண்ணுறோமா சாஃப்ட் கிளஸ்டரிங் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் கிளஸ்டரிங் வந்து பண்ணுறோம். ஸோ ஹார்ட் கிளஸ்டரிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் ஷுவர் ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து ஒரு கிளஸ்டரில் வந்து அசைன் ஆயிரும். ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து கிளஸ்டரில் வந்து அசைன் ஆகாத சினாரியோ எங்கேயுமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஹார்ட் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் கிளஸ்டரிங்ல வந்து ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து எந்த கிளஸ்டரோடையுமே வந்து அசைன் ஆகாம கடைசி வரைக்கும் இருக்கும். அதுதான் வந்து சாஃப்ட் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ K-meansல வந்து நம்ம இந்த சென்ட்ராய்டை சூஸ் பண்றதுக்கு நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஒரு கிளஸ்டர் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த கிளஸ்டர்ல இருக்கிற சென்ட்ராய்டை கண்டுபிடிக்கணும்னா இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட மீன் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மீன் வேல்யூ இஸ் சென்சிட்டிவ் டு அவுட்லயர்ஸ். ஆனால் ஏன் மீன் வேல்யூ சென்சிட்டிவ் டு அவுட்லயர்ஸ் அப்படின்றத ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து 5 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 5 டேட்டா பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து 1 2 3 4 5. இதோட மீன் வேல்யூ வந்து 3 அண்ட் இதோட மீடியன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் 3. மீடியன்னா வந்து மிடில் வேல்யூ. ஸோ இங்கே 3 தான் வந்து மிடில் வேல்யூ. ஸோ மீன் வேல்யூ 3, மீடியன் வேல்யூ 3. இப்போ நம்ம ஒரு அவுட்லயர் வந்து ஆட் பண்ணலாம். அகைன் நம்ம கிட்ட வந்து 5 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த லாஸ்ட் டேட்டா பாயிண்ட் வந்து ஒரு அவுட்லயர். ஸோ 1 2 and 3 வந்து கிட்ட இருக்கும். பட் ஆனால் 5000 வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கும். அதுதான் வந்து இங்கே சும்மா எக்ஸாம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு அவுட்லயர் இருக்கும் போது மீன் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ மீன்னா ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் வேல்யூ. இது எல்லாத்தையுமே வந்து சம் பண்ணி டிவைடட் பை 5 கொடுத்தா நம்மளுக்கு வந்து மீன் வேல்யூ கிடைச்சிரும். ஆனால் மீடியன் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகல, அகைன் 3 தான் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காமனாக வந்து 4 வேல்யூஸ் இருக்கு. ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆச்சு. ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆனதுனால நம்மளோட மீன் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் மீடியன் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகல. ஸோ இந்த சேஞ்ச் ஆன வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவுட்லயர். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகும்போது ஒரு லார்ஜ் வேல்யூவா வந்து இது சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் வந்து மீன் கெட்ஸ் அஃபெக்டட் பை அவுட்லயர்ஸ். அண்ட் K-means கிளஸ்டரிங்ல வந்து நம்ம எந்த இடத்துல மீன் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளஸ்டரோட சென்ட்ராய்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த கிளஸ்டரோட பாயிண்ட்ஸோட மீன் வேல்யூ வந்து கால்குலேட் பண்றோம். ஸோ அதனால தான் வந்து இட்ஸ் சென்சிட்டிவ் டு அவுட்லயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்கேஸ் நம்ம டேட்டா செட்டை வந்து பிளாட் பண்ணும்போது நம்மளுக்கு இது மாதிரி ஒரு பிளாட் கிடைச்சா இங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இந்த லெஃப்ட் சைட் ரீஜன்ல இருக்கு. ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து இந்த ரைட் சைட் ரீஜன்ல இருக்கு. ஸோ நம்ம இந்த கிளஸ்டரோட சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த அவுட்லயர்னால இந்த K-means அல்காரிதம் வந்து சஃபர் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டான மீன் வேல்யூ வந்து கிடைக்காது. ஏன்னா இந்த மீன் வேல்யூ இஸ் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை திஸ் அவுட்லயர். ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் K-means அல்காரிதம் K-medoids அப்படின்ட்டு ஒரு அல்காரிதம் இருக்கு. K-medoidsனா ஒன்றும் இல்லை. K-medoidsல கிளஸ்டரோட சென்ட்ராய்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து மீன் வேல்யூ வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் மீடியன் வேல்யூ வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால தான் அதை மீடியாய்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மாதிரி ஒரு டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போது கிளஸ்டர் சென்ட்ராய்டை கண்டுபிடிக்கும் போது இது மாதிரி அவுட்லயர் இருந்துச்சுன்னா அந்த சென்ட்ராய்டு வந்து இந்த அவுட்லயர்னால அஃபெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து சென்ட்ராய்டு வென் வி யூஸ் மீடியன் அண்ட் இதுதான் வந்து சென்ட்ராய்டு வென் வி யூஸ் மீன். ஸோ K-means அல்காரிதமோட லாஸ்ட் லிமிடேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ K-means அல்காரிதம் does not work when we have high dimensional data. ஸோ நம்ம வந்து euclidean distance யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ சம்மந்தமே இல்லாத 2 பாயிண்ட் வந்து நேபர்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் when we use high dimensional data. ஹை டைமென்ஷனல் டேட்டானா ஒன்றும் இல்லை, ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்ட்டு ரிப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் மோர் தென் 2 டைமென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட 100 டைமென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் 1 வந்து நம்ம வந்து x1 x2 x3 till x100. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய வெக்டர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த பெரிய வெக்டர் தான் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இது மாதிரி ஹை டைமென்ஷனல் டேட்டா இருக்கும்போது நம்ம வந்து K-means கிளஸ்டரிங் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து சம்மந்தமே இல்லாத 2 பாயிண்ட்ஸ் வந்து நேபர்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து வர சான்சஸ் இருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் அப்படின்ட்டு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த டைமென்ஷனை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 100 டைமென்ஷனை வந்து நம்ம 2 டைமென்ஷன்ஸாக வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம், x1 and x2 அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறமா ரெடியூஸ் ஆன இந்த டைமென்ஷனை வச்சு நம்ம வந்து இதே கான்செப்டை வந்து எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டு எல்லா டேட்டா பாயிண்ட்ஸோட டைமென்ஷனையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ரெடியூஸ்ட் டைமென்ஷனாக இருக்கிற இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம வந்து K-means அல்காரிதம் வந்து ட்ரெயின் பண்ணலாம். அண்ட் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து
டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணோம். ஸோ இல்லாட்டி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து கிடைக்காது அகெயின். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் லிமிடேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து Kmeans அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.